மேலும் ஒரு முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மாமூல் தராத ஆத்திரத்தில் காவலர்கள் பெண்ணை கள்ளச்சாராய வழக்கில் சிக்க வைத்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பெண்ணை கள்ளச்சாராய வழக்கில் சிக்க வைத்த 3 காவலர்கள் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் என தகவல் வெளியாகியுள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மாமூல் தராத ஆத்திரத்தில் காவலர்கள் பெண்ணை கள்ளச்சாராய வழக்கில் சிக்க வைத்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியம் அவர்கள். வணக்கம் சுப்பிரமணியம், கூடுதல் விவரங்களை தரலாம். சென்னை மயிலாப்பூரில் கடந்த டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி கள்ளச்சாராயம் விற்பனைக்காக வைத்திருந்ததாக குறிப்பாக வனிதா மற்றும் அவரது கணவர் கைது செய்யப்பட்டார்கள். இந்த சம்பவத்தில் காவல்துறையினர் தலையீடு இருந்ததாகவும், குறிப்பாக மது பாட்டில் விற்பனை செய்யக்கூடிய பார்த்தி என்பவர் மூலமாக கள்ளச்சாராயம் அங்கு வைக்கப்பட்டு பொய் வழக்கு போடப்பட்டு வனிதா மற்றும் அவரது கணவர் அப்துல்லா ஆகியோர் கைது செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்திருந்தது. இதன் தொடர்ச்சியாக அடையாறு மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசார் விசாரணை நடத்தினார்கள். அந்த விசாரணையில் பார்த்தி தான் கள்ளச்சாராயத்தை ஆந்திராவில் இருந்து கொண்டு வந்து வனிதா வசிக்கக்கூடிய பகுதியில் வைத்து சென்றதும் தெரிய வந்தது. இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி அறிக்கையை காவல் ஆணையருக்கு சமர்ப்பித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தனிப்படை காவலர்களாக இருக்கக்கூடிய பிரகலாநாதன், அதே போல செல்வா, மேலும் நுண்ணறிவு பிரிவு காவலர் வினோத் ஆகிய 3 பேர் இது தொடர்பாக காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுடைய தூண்டுதலின் பேர் தான் பார்த்தி அந்த சம்பவத்தின் போது கள்ளச்சாராயத்தை அந்த வனிதாவுடைய வீட்டில் வைத்ததும் தெரிய வந்திருந்தது. இது தொடர்பாக தற்போது 3 பேரும் காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். துறை ரீதியான விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அடுத்த கட்டமாக துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.